ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா மகாலட்சுமி அவர்கள் அவங்களோட பிறந்த நாளுக்கு முன்னிட்டு புது வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் பிரிவோம் சந்திப்போம் சீரியல் மூலியமா சின்ன திரைக்கு அறிமுகமாக இருந்தவங்க தான் ரக்ஷிதா மகாலட்சுமி. அந்த ஒரு சீரியல் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கல அப்படின்னாலுமே அடுத்து இவங்க நடிச்சிருந்த சரவணன் மீனாட்சி இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் வாங்கிட்டு இருந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த சீரியல்லே தொடர்ந்து 3 சீசன் இவங்க ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சேனலில் நிறைய சீரியல்ஸ் ஒர்க் பண்ணி தனக்கான ரசிகர் கூட்டத்தை சம்பாரிச்சு வச்சுருந்துருக்காங்க. சமீபத்தில் கூட இவங்க பிக் பாஸ் போயிட்டு 90 நாட்களுக்கு மேலே பிக் பாஸ் ஷோவில் இருந்திருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் ரக்ஷிதா அவர்களுக்கு இன்னைக்கு 33வது பிறந்தநாள். அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவில் அவங்களோட புது வீட்டை காட்டியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருந்தாங்க. மேலும் அவங்களோட கையில் ஒரு ஒயின் பாட்டிலும் இருந்துச்சு. இதெல்லாம் போட்டு அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ 33 வயசு ஆகுது, எனக்காக எவ்வளோ பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னோட தனிமையை என் சின்ன வீட்டில் நான் இப்படி தான் போக்கிட்டு இருக்கேன். நானும் என்னோட சின்ன வீடும் ஒயினும் அப்படின்னு இப்படி தான் என்னோட தனிமை போய்கிட்டு இருக்கு. எனக்கு இப்போ 33 வயசு ஆகிருச்சு. அதே போல் என்னோட வீட்டுக்கு 1 வயசு ஆகிருச்சு. எஸ், என்னோட போன பர்த்டேக்கு தான் நான் இந்த ஒரு வீட்டை வாங்கியிருந்தேன். என்னோட சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கியிருந்தேன். இப்போ எனக்கு எப்படி 1 வருஷம் முடிஞ்சிருச்சோ அதே மாதிரி என்னோட குழந்தை, அதாவது என்னோட வீட்டுக்குமே 1 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இந்த ஒரு நியூஸை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் பிறந்த நாளில் அவங்க அம்மா கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரசிகர்கள் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ்லேயே உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னா அது ஷிவின் தான். ஷிவின் கூட இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி அதில் அவங்களுக்காக ஒரு சாங்கையுமே டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கையில் ஒயினோட இருக்க ஒரு புகைப்படம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தமிழில் முகமூடி அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாக இருந்தவங்க தான் பூஜா ஹெக்டே. அந்த ஒரு படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறல. அண்ட் அதனால் அவங்க தெலுங்கு பக்கம் போயிட்டாங்க. தெலுங்குல முன்னணி நாயகியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஹிந்திலையுமே நிறைய படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கடைசியாக இவங்க தமிழில் விஜய் அவர்கள் நடிச்சிருந்த பீஸ் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படமும் ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றிருந்துச்சு. அண்ட் இப்போ தன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே தெலுங்குல தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் நிறைய ஹிந்தி படங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாம்பேல அவங்க புது வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 45 கோடிக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னும், அந்த ஒரு வீடு நம்ம தமிழ் டைரக்டரான அட்லி அவர்களோட வீட்டு பக்கத்திலே தான் இருக்குது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கசிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு பூஜா ஹெக்டே அவர்களுக்கு எல்லோருமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருந்தாலுமே தமிழில் இப்போ வரைக்கும் ஒரு ஹிட் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.